வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ் ப்ராசஸர். லாங்குவேஜ் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்புட் கோட், அதாவது சோர்ஸ் கோடை இன்புட்டாக கொடுப்போம். ஏதாவது ப்ரோக்ராம் கோடிங்க அது இன்புட்டை எதுக்கு கொடுப்போம்னா ப்ரீ ப்ராசஸருக்கு கொடுப்போம். இதிலிருந்து கம்பைலருக்கு போகும், கம்பைலருந்து அசம்பிளருக்கு போகும், அசம்பிளருந்து லிங்கர் லோடர், ஃபைனலாக எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ்க்கு. ஸோ இதுதான் அதோடைய ஃப்ளோ. இந்த ஃப்ளோவை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கசின்ஸ் ஆஃப் கம்பைலர். கம்பைலருக்கு யாரெல்லாம் கசின்ஸ்? ப்ரீ ப்ராசஸர், அசம்பிளர், லோடர் அண்ட் லிங்க் எடிட்டர்ஸ். இவங்க 3 பேர் தான் கசின்ஸ். இந்த 3 கசின்ஸையும் ஆப்ரேட் பண்ணுறது யார்? கம்பைலர். ஓகேங்களா? ஸோ கம்பைலர் டிப்பிக்கலி ஆப்ரேட் ப்ரீ ப்ராசஸர், அசம்பிளர், லோடர் அண்ட் லிங்க் எடிட்டர். ஸோ அதில் முதல்ல ப்ரீ ப்ராசஸர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸோடைய வேலையே 2 வேலை இருக்குது. ஒன்று ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்க அலோவ் பண்ணும், இன்னொன்று மேக்ரோவை யூஸ் பண்ண அலோவ் பண்ணும். இது 2 விஷயங்கள் தான். அலோவ் யூசர் டு இன்க்ளூட் த ஹெட்டர் ஃபைல். எக்ஸாம்பிள், இப்போ இதான ஹெட்டர் ஃபைல் நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோன்னே சி ப்ரோக்ராமில் ஆஷ் இன்க்ளூட் stdio.h. ஸோ இந்த மாதிரி இன்க்ளூட் பண்ண அலோவ் பண்ணும் ப்ரீ ப்ராசஸர். ஸோ அதுக்கு இதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் allow user to macros in the program. ஸோ ப்ரோக்ராமில் மேக்ரோவை பயன்படுத்திக்க அலோவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் hash define pi 3.14 இப்படி கொடுத்தோம்னா எங்கெல்லாம் நம்ம பை யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல 3.14 அதை எடுத்துக்கும். இதுதான் மேக்ரோ. ஸோ இந்த மேக்ரோஸ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணும் ப்ரோக்ராமில். ஸோ இதுதான் ப்ரீ ப்ராசஸரோடைய வேலை. மொதல் கசினோட வேலை இதுதான். நெக்ஸ்ட்டு கசின் அசம்பிளர். ஸோ இந்த அசம்பிளர் என்ன பண்ணோம்னா அசம்பிளி கோடு, இந்த மாதிரி ஒரு அசம்பிளி கோடிங்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையும் மிஷின் கோடாக மாற்றி கொடுத்துரும். அதான் அதோட வேலையை, அவ்வளோதான். ஸோ கன்வெர்ட் த அசம்பிளி கோட் டு மிஷின் கோட். ஸோ இந்த மாதிரி அசம்பிளி கோடு இருக்கும், அதை மிஷின் கோடாக மாற்றி கொடுக்கும். மிஷின் கோடு கூட ரீலோகேட்டபிள் மிஷின் கோடாக இருக்கும். அது என்ன சார் ரீலோகேட்டபிள் மிஷின் கோட்? இஸ் அ மிஷின் கோட் தட் கேன் பி லோடட் இன்டு டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன்ஸ் வித்தவுட் மாடிஃபிகேஷன். இப்போ இங்கே கிடைக்கிற அந்த மிஷின் கோடு இருக்குது இல்லையா, இந்த கோடிங்ஸை நம்ம நிறைய மெமரி லொக்கேஷன்ஸில் போய் லோட் பண்ணி விட்டுடலாம், எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண தேவையில்லை. ஸோ ரீலோகேட்டபிள் மிஷின் கோட் தட் கேன் பி பாஸ்ட் டைரக்ட்லி டு த லோடர் லிங்கர் ஃபார் எக்ஸிக்யூஷன் பர்பஸ். ஸோ அங்கேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், லோடர் லிங்கருக்கு போய் ஜாயின் ஆகிடும். இப்போ அடுத்ததான் பார்க்க போகிறோம் லோடர் அண்டு லிங்க் எடிட்டர்ஸ். இவங்க 2 பேரோட வேலை என்ன, இந்த கசினோட வேலை என்னன்னு பார்க்கலாம். த லோடர் load the relocatable machine code into memory for execution. இப்போது ரீலோகேட்டபிள் மிஷின் கோடு வந்துடுச்சு இல்லையா, அதை என்ன பண்ணோம்னா மெமரியில் போய் லோட் பண்ணி விட்டுரும். எதுக்கு? அது போய் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. த லிங்கர் என்ன பண்ணோம்னா கிரியேட் த சிங்கிள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் பை லிங்கிங் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் டுகெதர். இப்போ எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, அதாவது எல்லா ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸையும் ஒன்று சேர்த்து ஒரே ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை லாஸ்ட்டில் கொண்டு வரது தான் இந்த லிங்கருடைய வேலை. இந்த மாதிரி தான் வந்து கம்பைலருடைய கசின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுது. ஓகேங்களா? சரி, இப்போ இதோடைய ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் ப்ராசஸரோடைய இந்த ஃப்ளோ டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஸோ கம்பைலருடைய கசின்ஸ் யார் யார் அதை எழுதுங்க. மொதல் கசினை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. இந்த மொதல் கசின் என்னெல்லாம் அலோவ் பண்ணுது, அடுத்து 2வது கசின் அசம்பிளர் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட்டு 3வது கசின் லோடர் லிங்கர் எடிட்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.